மேம், காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஈவி கே காலம் ஆயிட்டாரு. இந்த தகவல் முன்னால அவ்வளவு பயணிச்சிருக்கீங்க, இந்த இலக்கியம் காங்கிரஸ் இருக்கும். இல்ல, அதாவது ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை தொடர்ந்த ஒரு தலைவர் தான், ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமா காங்கிரஸ் கட்சியின் ஒரு பெரிய தூணாக விளங்கி இருக்கிறார். சிவாஜி மன்றம் இதெல்லாம் ஒரு காலத்துல ஆரம்பிச்சாலும் கூட சட்டமன்றத்துல அவருடைய பணிகள், பாராளுமன்றத்துல அவருடைய பணிகள் என்னைக்குமே பேசு பொருளா மாறி இருக்கு. அவரு ஒரு வித்தியாசமான கருத்துக்களை பொது வழியிலையும் மக்கள் மத்தியிலையும் கூறுவதன் மூலமா ஒரு தனித்தன்மை பெற்றவரா விளங்கி இருந்தாரு. ஆகையால நெடுநாட்கள் காங்கிரஸ் கட்சியில அவரோட பணியாற்றி இருக்கிறேன். நிறைய சூடான விவாதங்களுக்கும் பல்வேறு விஷயங்களை உட்படுத்தியவர் என்பது மக்கள் உணர்ந்த ஒன்று. ஆகையால் நிச்சயமா அவருடைய மரணம் என்பது நிச்சயமா ஒரு அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கு இந்த நேரத்துல நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். உடல்நல குறைவா இருந்தாரு. அவர் நிச்சயமா இவ்வளவு நாட்கள் அவர் அந்த உடல்நலம் தன்னை பாதித்தாலும் கூட அரசியல் பயணத்தை அவர் எப்பயுமே தொய்வோடு எதிர்கொண்டதில்லை, உற்சாகத்தோடு எதிர்கொண்ட ஒரு நபர். அதனால எப்பயுமே அவருக்கு அரசியல் பயணம்ங்கிறது விருப்பமான ஒரு பயணமா இருந்ததை நாங்கெல்லாம் உணர்ந்த ஒன்று. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்துல பதிவு செய்யறேன். குறிப்பா அவருடைய மகன் இழந்து குறுகிய காலம் தான் ஆயிருக்கு. அதே இடத்துல இன்னும் வெற்றி பெற்றாரு, அதே இடத்துல மீண்டும் ஒரு இழப்பு. அது எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு ஒரு பாரமாக? நிச்சயமா அவருடைய மகன் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த தம்பியும் நல்ல இலக்கியவாதி, நிறைய புத்தகங்கள் படிக்கிறவரு. அதனால்தான் அவரை நான் குறிப்பா நூலக பிரிவுல அவரை நாமினேட்டட் மெம்பரா ஆக்குனேன் அந்த டைம்ல. அவரு சட்டமன்றத்துல பேச தயங்கினப்போ ஊக்கப்படுத்தி நீங்க கட்டாயம் அசம்பிளில பேசணும் அப்படின்னு சொல்லி பேச வச்சேன் கொரடாங்கிற முறையில. அப்படி அதுக்கப்புறம் அவருடைய மறைவு இவரை ரொம்ப பாதிச்சிருந்தது. மகன் இறப்பு என்றைக்கும் தந்தைக்கு பேரிழப்பு தான், இதுல இருவேறு கருத்து இல்லை. தாய் தந்தைக்கு அது மிகப்பெரிய இழப்பு. அதுல இருந்து அவர் மீள முடியாம தான் இருந்தாரு. அதையும் மீறி கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் இவங்களோட ஆதரவோட அவர் மீண்டும் எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தாரு. இருந்தாலும் பணிகளை அவர் ரொம்ப தொடர்ந்து உடல்நிலை பாதிப்புனால செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தும் கூட சட்டமன்றத்துக்கு வந்துடுறதும் தன்னோட குரலை பதிவு செய்யறதும் அவர் ஒரு வழக்கமா கொண்டிருந்தாரு. என்ன துன்புறுத்தினாலும் இந்த அரசியல் பயணத்தை விரும்பி ஏற்றுவர். அததான் நான் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியா நான் பார்க்கிறேன். உடல் பாதிப்பு இதெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு ஓரமா வச்சுட்டு அவருடைய மனநிலை எப்பயுமே அரசியல் பார்வை, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பார்வை, கட்சி மீது கொண்ட ஒரு பற்றுதல், இது எல்லாமே அவரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு செயல்பட்ட ஒரு நபர். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு மிக சிறந்த ஒரு லீடரா கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு விளங்கி இருக்கிறார்.